ஆர்ட்டி கிராஃப்டி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம மினியேச்சர் க்ளே கிச்சன் செட்டோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். இப்போ இது பார்த்திங்கன்னா அடுப்பு. இது ரொம்பவே குட்டியாக ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இந்த ஒரு செட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த செட்டோட ரேட் பார்த்திங்கன்னா 300ன்னு சொன்னாங்க. ஆனால் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி பண்ணி கேட்டு 270க்கு இது வாங்கிட்டு வந்திருந்தேன். இது என் வீட்டு பக்கத்தில் இருக்க ஷாப்பில் வாங்கினேன். இது வடிகட்டின்னு சொல்கிறாங்க. இதில் ஹோல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம வடிகட்டிக்க முடியும். எது மேலேயாச்சும் வச்சு ஏதாவது ஊற்றினோன்னா அது அப்படியே சூப்பராக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய பாட்டு, நல்லா பெருசாக இருக்குது இது. ஆனால் இதுவும் நம்மளால் அந்த அடுப்பு மேலே வச்சு குக் பண்ண முடியும். வேணும்னா இதை வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கலாம், ஏதாவது அது உள்ள போட்டு. ஆனால் அப்படி வேணான்னா ஏதாவது குழம்பு செஞ்சிங்கன்னா அதில் ஊற்றி வச்சுக்கலாம். அப்படிலாம் வாட்டர் ஏதாவது ஊற்றி வச்சுக்கலாம், பால் இந்த மாதிரி எது வேணாலும் ஊற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்ம குழம்பெல்லாம் வைக்கும்போது ஏதாவது ஒரு பவுல் மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காக இது கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. எல்லாமே அந்த அடுப்பு மேலே ஃபிட் ஆகுது. ரொம்ப சூப்பராக இருக்குது இது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனித்தனி பீஸாக கூட வாங்கிக்கலாம். ஆனால் அது தனியாக வாங்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். செட்டாக வாங்கும்போது அது கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறாங்க. இப்போ இதில் மொத்தமாக 10 பீசஸ் இருக்குது. இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது கடாய். ஸோ இந்த கடாய் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்குள்ளே நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை போட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். சின்ன பசங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அவங்க இதை கொஞ்சம் பார்த்து பத்திரமா ஹேண்டில் பண்ணணும். இது க்ளே டாய்ஸ்னால ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் கீழே போட்டிங்கன்னா உடஞ்சிடும். ஸோ அதுக்காக இதை பத்திரமா பார்த்து வச்சுக்கணும். இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா ஒரு பெரிய பாட், அந்த மாதிரியே இது கொஞ்சம் குட்டியாக இருக்குது. இதில் நம்ம சாப்பாடு வடிக்கிறதுக்கு அதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நம்ம எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மினியேச்சர் குக்கிங்லாம் செய்கிறீங்கன்னா அப்போ இதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது இது. ஒரு பிளேட்டு. நீங்கள் ஏதாவது குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஏதாவது க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த பிளேட்டும். இது நம்மளுக்கு ஒரு கப் மாதிரி இருக்குது, குட்டி சைஸில் இருக்குது. இதில் நம்ம பாயாசம் ஏதாவது செஞ்சால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் அந்த அடுப்பில் வைக்க முடியும். நம்ம இதில் கொடுத்துருக்க எல்லாமே அந்த அடுப்பு மேலே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது. இது நம்ம குழம்பு செய்கிறதுக்கு இதுவுமே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ப்ராடாக இருக்குது. அது கொஞ்சம் ஹைட்டாக கொஞ்சம் திக்காக இருந்துச்சு. இது இந்த மாதிரி ஒரு பவுலாக இருக்குது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லா பீசஸுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாமே நம்ம சமைக்கலாம். இந்த ஒரு செட்டு வாங்கினோன்னா நம்ம அடுத்தது இப்போ நான் காமிக்க போகிறது உங்களுக்கு தவா. இந்த தவாவில் இந்த மாதிரி சைடில் இந்த ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதில் நம்ம தோசைலாம் செய்யும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசை சப்பாத்திலாம் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த தவா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக நம்மளுக்கு 10 பீசஸ் கொடுக்குறாங்க. 10 பீசஸ்க்கு 270 ருபீஸ் கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். இது நம்மளுக்கு ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் கூட கிடைக்கிது. இப்போ நிறைய கடையில் இப்போ இது கிடைக்கிது. இதுதான் என்னோட இந்த க்ளே கிச்சன் செட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.